செக். இந்த நல்ல நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு 30 நிமிடம், ஒரு 30 to 35 மினிட்ஸ் ஒரு ஆழமான தியானிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். கர்த்தர் நமக்கு அதுக்கு உதவி செய்வார் என்று நம்புகிறேன். சரிங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு தலைப்பு ஒன்று படிக்க போகிறோம். இதயம் சுத்தமாவது எப்பொழுது? இதயம் சுத்தமாவது எப்படி? How to have cleanliness, purity, holiness in our heart. நம்முடைய இதயத்தில் சுத்தம் ஏற்படுவது எப்பொழுது? சரிங்களா? இதை படிக்க போகிறோம். சரிங்களா? ஓகே. இதை படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் ஒன்று போகிறோம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 1-2 வாக்கியங்களை வாசிக்கலாம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 1-2 வாக்கியங்கள். எருசலேமில் இருந்து வந்த பரிசேயரும் வேதபாரகரில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். 2வது வசனம் வாசிங்க பாஸ்டர். அப்பொழுது 2வது வசனம் தாமா? ஓகே. அப்பொழுது அவருடைய சீஷரில் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். இங்க பாருங்க, ஜீசஸுடைய டிசைபிள்ஸ் சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துருக்காங்க. என்ன கழுவாம வந்து உட்காந்துருக்கிறாங்க? கை கழுவாம வந்து உட்காந்துருக்கிறாங்க. அவங்க கை கழுவாம வந்து உட்காந்துருக்கிறத யார் கண்டுபிடிச்சிட்டா? பரிசேயர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க, குற்றம் பிடிச்சிட்டாங்க. அப்ப கை வந்து நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்னு பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுது? என்ன கையா இருந்துச்சு? அசுத்த கை. கையில வந்து என்ன இருக்கு? கிளென்லினஸ் இல்லை. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தவங்க கை கழுவாமே ஒருவேளை வந்து உட்காந்துட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? என்ன செய்வோம்னா, ஒரு அன்பின் நிமித்தமா நம்மளே என்ன கொண்டு வரலாம்? தண்ணி ஊற்றி பாத்திரம் கொண்டு வந்து கழுவிக்கோங்கன்னு. ஏன்னா எந்திரிக்க கூட சிரமப்பட வேண்டாம்னு இப்படி தான் நம்ம அன்பு காட்டுவோம். அப்போ இவங்க அன்பு காட்டக்கூடிய நபராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அவங்க பாத்திரத்தை கொண்டு வந்து கழுவிக்கோங்க, சிரமப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். மறந்துருப்பீங்க, இல்லை அறியாமல் செஞ்சுருப்பீங்கன்னு அவங்க என்ன பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கையில் உள்ள அசுத்தத்தை எல்லாருக்கும் வெளிப்படுத்தும்படியாக என்ன பண்ணுறாங்கன்னா போக் பண்ணுறாங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ ஆண்டவர் அதை எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத 15வது வாக்கியம் வாசிங்க. 15வது வாக்கியம். மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்தாது, அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். சரி, நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்றார். இப்போ ஜீசஸ் போறாரு, ஜீசஸுடைய டிசைபிள்ஸ் என்ன பண்றாங்க? கை கழுவாம இருக்கிறாங்க. இப்போ ஒருவேளை நம்ம ஜீசஸுடைய டிசைபிள்ஸ், நாம ஜீசஸ் இடத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்க, டிசைபிள்ஸ் இங்கே இருக்காங்க, கை கழுவாம இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து குற்றப்படுத்துறாங்கன்னா, நம்ம திரும்பி டிசைபிள்ஸை பார்த்து என்ன சொல்லுவோம்? ஏன்பா என் மானத்தை வாங்குறைய, கை கழுவிட்டு வந்திருக்கலாமேப்பா, அப்படித்தானே நம்ம சொல்லுவோம், இல்லைங்களா? ஓகே. இன்னும் நம்ம கொஞ்சம் மெடிக்கல் ஃபீல்டில் இருந்தோம்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஹவு டு வாஷ் அவர் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 7 ஸ்டெப்ஸ் சொல்லி தருவாங்க. இப்படி நம்ம என்ன பண்ணணும், உள்ளக்க இது பண்ணணும், அப்புறம் ஃபிங்கர்ஸோடைய இதில் இது பண்ணணும், அப்புறம் இங்கே நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 7 ஸ்டெப்ஸ் டு வாஷ் அவர் ஹேண்ட்ஸ் சொல்லி கொடுப்போம். இப்போ இந்த மாதிரி ஜீசஸ் வந்து அவங்களுக்கு 7 ஸ்டெப்ஸ் டு வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை. ஜீசஸ் அவங்கள பார்த்து ஏன்பா என் மானத்தை வாங்குறீங்க அந்த மாதிரி சொன்னாங்களா? இல்லை. இப்போ ஜீசஸ் இங்கே பேசுகிறாங்க, வெளியில் உள்ள அசுத்தத்தை பார்க்குறீங்க, அதை விட எது அசுத்தமாக இருக்கு? இதயம் அசுத்தமாக இருக்கு.
இப்போ வெளியில கையை சுத்தமா வாஷ் பண்ணணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணலாம்? சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர், பின்னாடி உட்காந்துருக்கிற லிட்டில் சிஸ்டர் சொல்லுங்க. கை சுத்தமானா என்ன பண்ணுவீங்க? சோப் யூஸ் பண்ணுவீங்க. வேற என்ன யூஸ் பண்ணுவீங்க? இப்போ என்ன வந்துருச்சு எல்லா இடத்துலையும்? கொரோனாக்கு அப்புறம் சானிடைசர், சரிங்களா? டெட்டால், லைஃப் பாய் எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? சானிடைசர் இருக்குது. அப்போ கையை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? சானிடைசர் யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே ஜீசஸ் சொல்கிறாரு, கை அழுக்கா இருக்கிறத தாண்டி எது அழுக்கா இருக்குது? இதயம் அழுக்கா இருக்குது. என்ன சானிடைசர் போட்டு இதயத்தை சுத்தமாக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி. கரெக்டுங்களா? என்ன சானிடைசர் போட்டு என்ன விஷயத்த செஞ்சா ஹார்ட் கிளென்சிங் நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சரிங்களா? கையை சுத்தமாக்குறதுக்கு என்ன பண்ணிடலாம்? சானிடைசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதயம் சுத்தமாவதற்கு வழி என்ன? இதயம் அழுக்கா இருக்குன்னு இயேசு சொல்லிட்டாரு. ஆனால் தீர்வு சொன்னாரா அப்படின்னு ஒரு கேள்வி. சரிங்களா? கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போகலாம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 37வது வசனம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேசேஜ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேசேஜ். நீங்கள் ஒரு வேளை இதுக்கு முன்னாடி இதை வாசிருந்தா கூட கடந்து போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லூக்கா 11:37 வாசிங்க. அவர் பரிசேயன் ஒருவன் தன்னுடனே கூட, சரி, இயேசுவோ ஒரு நாள் பரிசேயன் ஒருவன் எங்க கிட்ட வந்து பகல்ல இன்னைக்கு லஞ்சு எங்க தான் எங்க கூட தான் கூப்பிடுறாப்ல. சரி, பாசமா சாப்பிட கூப்பிடுறாப்ல. பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அவர் போய் பந்தி இருந்தார். இயேசு போஜனம் பண்ணுகிறதற்கு முன் லூக்கா 11ஆம் அதிகாரம் 38ஆம் வாக்கியத்தை போட்டுக்கோங்க. 38. ஓகே, சரி, பாஸ்டர் வாசிச்சாங்க. அவர் போஜனம் பண்ணுகிறதற்கு முன் கை கழுவாமல் இருந்ததை பரிசேயன் கண்டு ஆச்சரியப்பட்டான். யார் அந்த அவர்? இந்த இடத்துல யார் கை கழுவாம இருக்கா? பர்பஸா அந்த லஞ்சுக்கு என்ன பண்ணாம போறாரு இயேசு? ஏன்னா இவங்க எண்ணங்கள்லாம் அவுட்வர்டு கிளென்லினஸ்ல தான் இருக்கு. புரியுதுங்களா? இன்வர்டு விஷயம் இல்லை. அங்க டிசைபிள்ஸ் கை கழுவாம இருந்ததை பார்க்குறோம். இங்க பர்டிகுலர் இன்சிடென்ட்ல யாரை கை கழுவாம இருக்கிறா? இயேசுவே கை கழுவாம இருக்கிறாரு. அவங்களுக்கு ஸ்டன் ஆயிடுறாங்க. என்ன நீங்க கை கழுவாம இருக்கிறீங்க? ஓகே, என்ன சொல்ல, ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுறாரு. 39 வாசிங்களேன். போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீங்க, உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும். சூப்பர். பாத்திரத்தெல்லாம் சுத்தம் பண்றீங்க, கையெல்லாம் கிளீன் பண்ணிடுறீங்க, ஆனா மனசு என்னவா இருக்கு? அழுக்கா இருக்கு. சரி, இதுக்கு தீர்வு சொல்றார். எப்படி மனசை சுத்தமாக்குறதுங்கிறதுக்கு தீர்வு சொல்றார். 40-41 வாசிக்கிறோம். மதிகடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? 41. இந்த 41வது வசனத்தை தான் இவ்வளோ சம்பவங்களை படிச்சிருக்கோம். 41வது வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு. இங்கே இயேசு நம்முடைய இதயம் சுத்திகரிப்பதற்கு ஒரு தீர்வு ஒன்று சொல்லுகிறார். உங்களுக்கு உண்டானவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் சுத்தமாக இருக்கும். அப்படின்னா கிவிங் நேச்சருக்கும் கொடுக்கும் தன்மைக்கும் இதயம் சுத்திகரிப்பதற்கும் என்ன இருக்கு சம்பந்தம்? நான் சொல்ற புரியுதுங்களா? இயேசுவின் இரத்தத்தினால்தான் நம் இதயம் சுத்திகரிக்கப்படுகிறது. அந்த இயேசு நம்மிடத்தில் சொல்லுகிறார், ஒருவன் பிச்சை கொடுக்கும் போது அவனுடைய இதயத்தில் சுத்தம் ஏற்படுகிறது. சில காரியங்கள் அல்ல, சகலமும் என்ன உண்டாகுது? சுத்தம். அப்ப இன்னைக்கு நம்ம படிக்கிற விஷயம், ஒரு கிவிங் ஹார்ட், ஒரு இதயம், கொடுக்கும் இதயம் எப்படி இருக்குங்கிறத பத்தி என்ன பண்றோம்? படிக்க போறோம். சரிங்களா? ஓகே, இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை தான் படிக்க போறோம். ரொம்ப இன்டர்பிரேஷன்லாம் போல.
கையை சுத்தமாக்கணும்னா சானிடைசர், இதை சுத்தமாக்கணும்னா இயேசு இங்கே என்ன பிரின்சிபல் சொல்லி கொடுக்குறாருன்னா, உங்களுக்கு உண்டானவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாக இருக்கும். சரிங்களா? ஓகே. இந்த கிவிங்கை பற்றி பைபிளில் ஏகப்பட்ட இடத்துல இருக்கு. ஒரே இன்சிடென்ட் எடுத்து நம்ம என்ன பண்ண வரோம், படிக்க போகிறோம். இதை படிக்கிறதுக்கு அப்போஸ்தலர் 11:28 வாசிங்க. அப்போஸ்தலர் 11:28. இந்த சபையை சார்ந்த வாலிபர்கள் சிறுவர்கள் எல்லாரும் இருங்க. அடுத்து நீங்கள் தான் எனக்கு முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணணும். 11th chapter verse 28. 28 வாசிங்களேன். 27 வாசிங்க. அப்போஸ்தலர் 11:27. அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். ஓகே, ஆன்டியோக்குக்கு வர்றாங்க சில தீர்க்கதரிசிகள், எருசலேம்ல இருந்து வராங்க. தொடர்ந்து வாசிங்க. அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து, உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிழவுதியூர் ராயனுடைய நாட்களில் உண்டாயிற்று. உலகம் முழுது என்ன ஏற்படும் சொல்லியாச்சு, பஞ்சம் ஏற்படும் சொல்லியாச்சு. சரிங்களா? இங்க உலகங்கிற வார்த்தை மெயினா ரோமன் கிங்டம் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ரோமன் கிங்டத்தையே அநேக வேதத்துல சில இடங்கள்ல உலகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இவங்க தான் மெஜாரிட்டி வேர்ல்டை ரூல் பண்ணதுனால வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, மேக்சிமம் ரோமன் கிங்டம் ஒரு பஞ்சம் வந்து என்ன பண்ண போகுது, ஹிட் பண்ண போகுது, ஒரு ஃபெமைன் வந்து என்ன பண்ண போகுது, வரப்போகுது. சரிங்களா? இந்த ஒட்டுமொத்த ரோம ராஜ்யத்தில் இல்ல ஒட்டுமொத்த உலகத்தில் ஒரு பஞ்சம் வருதுன்னு சொல்றாங்களே, இந்த பஞ்சத்துல முதல்ல அதிகமா பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னா, the people in Jerusalem. எருசலேமின் மக்கள் இந்த பஞ்சத்துல முதல்ல என்ன பண்ணாங்க, பாதிக்கப்பட்டாங்க. சரிங்களா? இப்போ நான் ஜெருசலேம் சர்ச்சு இல்லைனா ஜெருசலேம் பிளேஸுக்கு ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒருத்தவங்களை என்ன பண்றேன், நான் கூப்பிடுறேன். சரிங்களா? ஓகே, ப்ளீஸ் அவங்கள யூஸ் பண்ணிக்கலாமா சிஸ்டர்? ஓகே, தேங்க்யூ. இங்கே தானே ஒரு நிமிஷம். இந்த ஜெருசலேமுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப பஞ்சத்துல பாதிக்கப்படுறாங்க. சரிங்களா? ஜெருசலேம்ல உள்ள யூதர்களா இருக்கட்டும், எருசலேம்ல உள்ள கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், அவங்க பஞ்சத்துல என்ன பண்றாங்க, ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. சரி, உட்காருங்க, இங்க உட்காருங்க. சரிங்களா? ஓகே. ஜெருசலேம்ல என்ன பண்றாங்க, ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஓகே, கேமரால இவங்களே கவர் பண்ண முடியுதுங்களா? கொஞ்சம் பார்த்து எப்படின்னு சரி பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். சரி, அப்புறம் ஓகே, உங்களை ஃபோக்கஸ் பண்றாங்க. சரிங்களா? ஃபைன். சரி, இப்போ இந்த ஜெருசலேம்ல உள்ளவங்களுக்கு பஞ்சத்தின் போது ஹெல்ப் பண்றதுக்கு பவுலும் பர்னபாவும் ஊழியம் செய்யக்கூடிய மற்ற சர்ச்சில் என்ன பண்றாங்க அப்படின்னா, சில ஹெல்ப் கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, இந்த ஹெல்ப்பை பத்தி படிக்கிறதுக்கு கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10. யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் பண்ணவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி சரி, நல்லா கவனிங்க. இயேசுடைய டிசைபிள்ஸ்ல சிலர் ரொம்ப முக்கியமானவங்க, தூணா இருந்தாங்க. அதுல ஒருத்தர் யாரு அப்படின்னா பேதுரு, மற்றவர் யோவான். சரிங்களா? ஆனா இந்த இன்னொரு நபர் யார் இருக்கிறா,
தூணாக சொல்லப்பட்ட நபர் யாக்கோபு. சரிங்களா? இந்த யாக்கோபு இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே. இந்த சீஷர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பவுல ஊழியத்துக்கு போன இடத்துல யாரை நினைச்சுக்கோங்கன்னு சொல்றாங்கன்னா, தரித்திரர் என்ன பண்ணிக்கோங்க, நினைச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன தரித்திரர் வேற யாரும் கிடையாது. எருசலேம்ல பஞ்சம் வந்துருச்சுல, எருசலேம்ல என்ன வச்சு பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்த தரித்திரர் என்ன பண்ணிக்கோங்க நினைச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அதனால கலாத்திய சபையில மக்கள்கிட்ட யாரு உதவி கேட்கிறா அப்படின்னா, பவுல் வந்து உதவி கேட்கிறாரு. எருசலேமில் உள்ள தரித்திரரை என்ன பண்ணிக்கோங்க, நினைச்சுக்கோங்கன்னு. சரி, இந்த கலாத்திய மக்கள் உதவி செஞ்சாங்களா அப்படின்னு பார்க்கலாமா? கலாத்திய மக்கள் உதவி செஞ்சாங்களான்னு பார்க்கறதுக்கு 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்திலிருந்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 16:1. பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்திய நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நல்லா கவனிங்க. இந்த ஊர்ல என்ன வந்திருக்கு? பஞ்சம் வந்திருக்கு. சரிங்களா? பஞ்சம் வந்திருக்கு. இந்த பஞ்சம் வந்த பரிசுத்தவான்களுக்கு என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். உதவி செய்யறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்றாரு. 16 போடுங்க பார்ப்போம். 16 1வது வசனம் போடுங்க. வசனம் ஓகே. 16 verse 1. ஓகே. பரிசுத்தவான்களுக்கு சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்திய நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். இப்போ கலாத்திய நாட்டு சபை வருது. ஓகே, வாங்க ப்ளீஸ். இது எடுத்துட்டு வாங்க. ஒரு பேப்பர் எடுங்க. அங்க போய் உட்காருங்க. சரி, அங்கிட்டு போங்க. சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. உங்களுக்கு நல்லா விளங்கும்படியா சொல்றேன். ஜெருசலேமில் உள்ளவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு எந்த ஊர்ல இருந்து, சர்ச்சில் இருந்து பணம் கொடுக்குறாங்க? கலாத்தியா. ஜெருசலேமுக்கு எங்க இருந்து போகுது? கலேஷியன்ஸ்ல இருந்து போகுது. கலாத்திய நாட்டில் உள்ளவங்க இவங்களுக்கு என்ன பண்றாங்க? உதவி செய்றாங்க. இவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்களா? இவங்க செய்வாங்களா? ஓகே, சந்தோஷம். சரிங்களா? ஓகே, ஃபைன். நல்லா கவனிங்க. சரிங்களா? ஓகே. இப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, கலாத்திய மக்கள் மட்டும் என்ன பண்ணக்கூடாது? உதவி செய்யக்கூடாது. நீங்களும் உதவி செய்யுங்கன்னு யார்கிட்ட சொல்றாரு? எந்த சர்ச்சு? கொரிந்தியன்ஸ். கொரிந்து மக்களை என்ன பண்றாரு? அவங்க உதவி செஞ்ச மாதிரி நீங்களும் இங்க கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன பண்ணுங்க? உதவி செய்யுங்கன்னு சொல்றாரு. கிளியரா நான் சொல்றது? ஓகே. கொரிந்தியர் வாங்க ப்ளீஸ். ஒரு பேப்பர் எடுத்து வாங்க. நீங்க போய் உட்காரு. வாங்க உட்காருங்க. சரி, இப்ப கவனிங்க. ஒரு பரிசுத்தவான்களுடைய கூட்டம், தரித்திரர்கள் எருசலேமில் உணவுக்காகவும் உடைக்காகவும் எல்லா அத்தியாவசிய தேவைக்கும் கஷ்டப்படும் போது உதவி செய்யறதுக்கு யார் போறா? கலாத்திய சபை போகிறது. அதுக்கப்புறம் கொரிந்து சபையும் போகணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? பவுல் சொல்றார். அவங்களுக்கும் அந்த ஹார்ட் இருந்துச்சு, கிவிங் ஹார்ட் இருந்துச்சு. அவங்களும் செய்வாங்க. சரிங்களா? ஓகே. இந்த 2 பேர் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சை பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ லைன் அப் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே. 3வது உள்ள சர்ச்சை பார்க்கறதுக்கு ரோமர் 15ஆம் அதிகாரம் 26வது வாக்கியம். ரோமன் சாப்டர் 15 verse 26. ரோமர் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வாக்கியம். மக்கதோனியாவிலும் ஆகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருட்கள் சகாயம் உதவி செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த இதுல யார் யார் உதவி செய்ய? பரிசுத்தவான்கள் உதவி செய்ய வரா? எந்த ஊருக்காரவங்க? மக்கதோனியாவும்
மாசிடோனியா அண்ட் ஆகாயா. சரிங்களா? ஓகே. இப்போ மக்கதோனியாவை கூப்பிடலாமா? சரி. இப்போ வந்து மக்கதோனியா வந்து பிரதர் ராஜா. சரிங்களா? ஓகே. மாசிடோனியா ஒரு பேப்பர் மட்டும். ராஜா ப்ளீஸ் கம். எல்லாரும் நாங்கள் ஃப்ரேம்குள்ளே வரோமா பிரதர்? ஓகே ஃபைன், போதும். ஃபஸ்ட்டு இது இனஃப் தான் ஃபஸ்ட்டு, அவ்வளோதான். ஆகாயாவும் சேர்க்கணும், ஆனால் இதுக்குள்ளேயே நான் என்ன பண்ணிடுறேன், சேர்த்துட்றேன். சரிங்களா? ஓகே. இப்போ இவர். சரிங்களா? இப்போ நீங்கள் மட்டும் எழுந்து நில்லுங்க பிரதர். ஓகே ஃபைன். இப்போ எருசலேமில் உள்ளவங்க எப்படி இருக்காங்க? சாப்பிடாம இல்லாமல் இருக்காங்க. சாப்பிட்டீங்களா? காலைல சாப்பிட்டீங்களா? சாப்பிடல. பார்த்தீங்களா? எருசலேமில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க? சாப்பிடாம இருக்காங்க. சரிங்களா? ரொம்ப கஷ்டத்துலலாம் இருக்காங்க இல்லைங்களா? ஓகே. இப்போ இவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் அவங்க யார்? நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன பேர் இருக்கு? கலாத்தியா. இவங்க யார்? இவங்களும் ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. இவங்க யார்? கொரிந்தியன்ஸ். சரிங்களா? இவங்க யார்? மாசிடோனியா, மக்கதோனியா. இப்போ இவங்களாம் ஹெல்ப் பண்ணாங்க, ஆனால் இவங்க பண்ண ஹெல்ப்பு வேற லெவல், மெய் சிலிர்த்து போகும்படியா செஞ்சாங்க. இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம்னா, ஒருவேளை வர்ற தாமதப்பட்டவங்களுக்காக சொல்கிறேன். ஒரு மனிதனுக்கு நம்மிடத்தில் உள்ளதை கொடுக்கும்போது இதையும் சுத்திகரிக்கணும் ஒரு வசனம் படித்தோம். சகலமும் சுத்தமாக, உங்களுக்கு உண்டானவைகளை விட்டு பிச்சை கொடுங்கள் அப்பொழுது சகலமும் சுத்தமாகுங்கிற வசனத்தை படித்தோம். இப்போ இவங்க பண்ண ஹெல்ப்பு பிரமாதம். அப்படி என்னங்க, நம்மளாம் மெய் மறந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாங்க? இதை பார்க்கறதுக்கு 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 8, 2 கொரிந்தியர் 8. 2 கொரிந்தியர் 8. ஓகே, வாசிக்கலாமா? அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை, இந்த மக்கள் செஞ்ச சில விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும். ஆண்டவர் அவங்க மூலமா சில கிருபை எங்களுக்கு காட்டியிருக்காங்க. அது என்ன? வாசிக்கலாம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே. சரி, இவங்க யார் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னோம்? ஜெருசலேமுக்கு ஹெல்ப் பண்ணாங்களே. சரி, இவங்க எப்படி இருக்காங்களாம்? இவங்க ரிச்சா புவரா? இந்த வசனத்தின் படி நல்லா வாசிங்க பார்ப்போம். டீப் பாவர்ட்டி அப்படின்னா என்ன? தமிழ்ல போட்டிருக்கு கொடிய தரித்திரம். சரி, தரித்திரம்னா என்னன்னு சொல்லவா? ஒருத்தவங்க ஏழை தரித்திரத்தில் இருக்காங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? ஒரு குவாலிட்டி இல்லை டெஃபினிஷன் சொல்லுங்களேன். சூப்பர் பாஸ்டர், பிரில்லியன்ட். ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அத்தியாவசிய உணவான 3 வேளை உணவு ஒருத்தன் கிடைக்கலன்னா அவன் யாரு? தரித்திரன். இவங்க எப்படி இருக்காங்களா? அதுல ரொம்ப டீப்பு, கொடிய தரித்திரம். இந்த கொடிய தரித்திரம் மட்டும் இல்ல, இவங்களுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே, ட்ரையல் ஆஃப் அஃப்ளிக்ஷன், மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம். இப்போ இவங்க ஏழையா பணக்காரானா? நீங்க சொல்லுங்க. ரொம்பவும் ஏழை. ஆமா, கொடிய தரித்திரத்தில் இருக்கும்போது யாருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்களா? இப்போ கவனிங்க, இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன். இவங்களுக்கு எத்தனை வேளை உணவு கிடைக்கல? 3 வேளை உணவு கிடைக்கல, 2 வேளை தான் உணவு கிடைக்குது. இப்போ இவங்க கொடுக்கணும்னா எதுல இருந்து கொடுக்கணும்? 2ல இருந்தா என்ன பண்ணணும்? இப்போ பவுல் சொல்றாரு, மிகுந்த உபத்திரவத்தில் இருக்கும் போதும், மிகுந்த கொடிய தரித்திரத்தில் இருக்கும் போதும் எப்படி கொடுத்தாங்களாம்? எப்படி கொடுத்தாங்களாம்? கிள்ளி கொடுத்தாங்களா? அள்ளி கொடுத்தாங்களா? உதாரத்துவமா என்ன பண்ணாங்களாம்? கொடுத்தாங்களாம். எப்படிப்பட்ட ஒரு ஜெனரஸ் ஹார்ட் இருந்திருக்கும் பார்த்தீங்களா? சரி, இன்னும் கொஞ்சம் டீப்பா போகலாம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். அடுத்த வசனம் எல்லாரும் கவனிங்க. இந்த வசனம் ரொம்ப சூப்பரான வசனம். வாசிங்க பாஸ்டர். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும்
தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். சரி, இப்ப கவனிங்க. ஃபர்ஸ்ட் பைபிள் என்ன பண்ணுதுன்னா இவங்களோட ஸ்டேட்டஸ் சொல்லுது. ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா சரி ரொம்ப பெரிய ஆளுங்க, இப்போ ரொம்ப பணம் வருது அப்படின்னு நினச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்டேட்டஸை சொல்லுது. பைபிள் எப்படி ஒருத்தவங்களுடைய ஸ்டேட்டஸை சொல்லும் அப்படின்னா, ஒருத்தவங்க ரெண்டு காசை காணிக்கப்பட்டியில் போட்டாங்க. அவங்க பேர் என்ன? அவங்க பேர் சொல்லப்படல. என்ன சொல்லப்பட்டிருக்கு? விடோ. என்னன்னு போட்டிருக்கு? என்ன விடோன்னு போட்டிருக்கு? பூவர் விடோ, ஏழை விதவை. அப்படின்னா என்ன? விதவை என்றாலே ஒரு பெண்ணுக்கு முதுகெலும்பு இல்லாதது போன்று. ஏன்னா கணவன் தான் பிரெட் வின்னர். கரெக்டுங்களா நான் சொல்றது? அப்ப கணவன் மூலமாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு உதவியும் பெற முடியாத ஒரு நிலை. அதுலயும் அந்த அம்மா எப்படிதான் இருக்காங்க? ஏழையா தான் இருக்காங்க. அவங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸை சொல்றது தான் அதை பேராவே வச்சுட்டாரு ஆண்டவர். என்ன விதவை? மற்ற இடத்துலாம் சாரிபாத் ஊர் விதவை, நாயின் ஊர் விதவை அப்படி சொல்லிட்டு இருக்கிற ஆண்டவர் இந்த அம்மா ஊர் பேரை குறிப்பிடல, பினான்சியல் ஸ்டேட்டஸை குறிப்பிடுறாரு, ஏழை விதவை. ஆனாலும் மனசார என்ன பண்ணிட்டாங்க? போட்டாங்க. இப்ப இவர் எப்படி இருக்கிறாரு? மாசிடோனியா எப்படி இருக்கிறாரு? கொடிய தரித்திரம். 2 வேளை சாப்பாடு கிடைச்சா போதும், கிடைச்சாலே பெரிய விஷயம். ஆனா இவங்க திராணிக்கு தக்கதாகவும், அதுக்கப்புறம் என்ன வார்த்தை இருக்குன்னா திராணிக்கு மிஞ்சியும். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? பியாண்ட் their பவர், ஃபார் டு their பவர் அண்ட் பியாண்ட் their பவர். சரிங்களா? ஓகே, இப்போ கவனிங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். திராணிக்கு தக்கதாக அப்படின்னா உயிருக்கு நேரம். சரிங்களா? திராணிங்கிறத உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, தன்னுடைய ஸ்ட்ரென்த்துக்கு நேரம். சரிங்களா? ஓகே, இப்போ ஒருவேளை பிரதர் ராஜா தான் அந்த மாசிடோனியன் ரெப்ரசன்டேட்டிவ்னு வச்சுக்கலாம். இப்போ பிரதர் ராஜா என்ன வாங்குறாரு சம்பளம் அப்படின்னா ஒரு 20,000 ரூபாய் வாங்குறாரு, 20,000 வாங்குறாரு. சரிங்களா? இப்போ திராணிக்கு தக்கதாக தன்னுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலா இவர் ஹெல்ப் பண்ணணும்னா எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு? 20,000 என்ன பண்ணியிருப்பாரு? கொடுத்துருப்பாரு. இதுதான் ஈக்குவல் டு ஹிஸ் ஸ்ட்ரென்த். கரெக்டா? 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, திராணிக்கு தக்கதாக ஹெல்ப் பண்ணணும்னா அவங்க ரொம்ப தரித்திரத்தில் இருக்காங்க. நான் கேள்விப்படுறேன். 20,000 ரூபாய் வச்சுட்டு பெங்களூர்ல ஓட்ட முடியுமானா கஷ்டம். பட் இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு? தன் திராணிக்கு தக்கதாக வாங்கக்கூடிய சம்பளத்தை என்ன பண்ணிடுறாரு? அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறார். சரிங்களா? ஓகே, அனுப்பி வைக்கிறார். இப்போ திராணிக்கு மிஞ்சியும் செய்யறாங்களாம். சரி, திராணிக்கு மிஞ்சி நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க பார்ப்போம். பொதுவாக திராணிக்கு மிஞ்சி சம்பளம் பத்தாது, ஆனால் திராணிக்கு மிஞ்சி நம்ம செய்யற விஷயம்லாம் என்ன? திராணிக்கு மிஞ்சி பொதுவாக பிரதர் ராஜா சொன்னாங்க, திராணிக்கு மிஞ்சினா கடன் வாங்குவோம். சரிங்களா? உதாரணம் சொல்கிறேன், இந்த கடன் ஃபார்மேட்டை சொல்கிறேன். திராணிக்கு மிஞ்சிங்கிறதுல ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. மேபி ஏ குவாலிட்டி ஃப்ரிட்ஜ் இன்னர் அரௌண்ட் ஒரு 20,000 to 30,000 வச்சுக்கோங்க. 30,000 ரூபா நம்மளால் என்ன பண்ண முடியாது, மொத்தமாக போட்டு வாங்க முடியாது. அந்த சூழ்நிலை நம்ம என்ன வாங்குவோம்? இஎம்ஐ. இவங்க நம்ம வீட்டில் ஒரு பொருள் வேணும்னா திராணிக்கு மிஞ்சி ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம். பார்த்தீங்களா? திராணிக்கு மிஞ்சி என்கிட்ட இல்லை, பட் ஐ எம் டேக்கிங் எ ஸ்டெப் ஃபர்தர். இல்லைங்களா? இவங்க வேலை பார்க்குற இடத்துல கூட போய் அடுத்த வாரம் சம்பளத்தை கூட என்ன பண்ணுங்க, போனஸாக அட்வான்ஸாக கொடுங்க, நாங்கள் ஓட்டி பார்த்து கூட என்ன பண்ணிக்கிறோம். அப்போ 20,000 என்ன பண்ணிடுறாங்க? கொடுத்துட்றாங்க. அடுத்த மாதம் சம்பளத்தில் முன்பணமாக 5,000 10,000 தாங்க, இன்னும் ஒரு 3 ஹவர் என்ன பண்ணிடுறோம், வேலை செஞ்சு கூட அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திராணிக்கு தக்கதாகவும் ஹெல்ப் பண்ணுறாங்க, திராணிக்கு மிஞ்சி என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்படி ஒரு ஆட்களை பார்த்துட்டு இப்படி ஒரு ஆட்கள்கிட்ட காணிக்க வாங்குறதுக்கு மனசு வருமா? ஃபஸ்ட்டு பவுல் சொல்கிறார். அடுத்த வசனம் வாசிப்போம். ரொம்ப சூப்பரான ஒரு வசனம். 4வது வாக்கியம் வாசிங்க பாஸ்டர். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்களுடைய ஸ்டேட்டஸ் ஆஃப் லைஃப்பை பார்க்கும்போது பவுலுக்கு வாங்கணுங்கிற மனசு, ஏற்கனவே அவங்க கஷ்டப்படுறவங்க, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க, அவங்க காணிக்கை கவரில் வச்சுட்டு ஐயா இந்தாங்க 1000 ரூபா வச்சுக்கோங்கன்னு ஒருத்தவங்க கொடுக்குறாங்க. என்னங்கம்மா நீங்களே அரிசி இல்லாமல் ஜாமான் இல்லாமல் கஷ்டப்படுறீங்க, எப்படிம்மா வாங்க மனசு வரும்னு சொல்லி கேட்டா, ஐயா நீங்கள் வாங்கியே தீரணும்யா, வாங்காமல் இங்கேருந்து போகக்கூடாதுயா அப்படின்னு என்ன பண்ணாங்களா அவங்க?
அவங்க மிகவும் எங்களை என்ன பண்ணாங்க? வேண்டிக் கொண்டார்கள். நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். entreaty that we would receive the gift. ரொம்ப இப்போ இந்த மக்கதோனியா மக்கள் எருசலேமில் உள்ளவங்களுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, திராணிக்கு தக்கதாகவும் கொடுத்தாங்களாம், திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தாங்க. சரி, ஏங்க எப்படி இந்த மனசு அவங்களுக்கு வந்திருக்கு பார்க்கலாமா? அடுத்த வசனம் வாசிப்போம். 5வது, மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும். அப்படின்னா என்னன்னா, முதல்ல அவங்க மனசை ஆண்டவர் கொடுத்தாங்களாம், அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க மனசை இவங்களுக்கு கொடுக்கணும்னு உணர்த்திருக்கிறார். அப்படின்னா என்ன விஷயம்னு தெளிவாக சொல்கிறேன். இயேசு முதல்ல எந்த ஊருக்கு வந்தார் ஊழியம் பண்ணுறதுக்கு? எங்கே இருந்தார் 3 வருஷம்? மெயினா இன்னர் அரவுண்ட் ஜெருசலேம். கரெக்டாக நான் சொல்கிறது? இன்னர் அரவுண்ட் ஜெருசலேம், ஜுடையால தான் இருந்தார். கரெக்டாக? சுவிசேஷம் மக்கதோனியாவுக்கு எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? அங்கேருந்து தான் வந்துச்சு. அங்கேருந்து வரும்போது முதல்ல சொத்து பத்தை விற்று கொடுத்து ஊழியம் உலகம் முழுவதும் போட்டோன்னு சாக்ரிஃபைஸ் பண்ணி யார் அனுப்பி வச்சா? எருசலேம் மக்கள். நாங்கள் சுவிசேஷத்தினால பரலோகத்துக்கு வரணும்னு எங்களுக்கு ஒரு நாள் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஆமாவா? எங்களுக்காக தியாகம் பண்ணி ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்க கஷ்டப்படும் போது நாங்கள் தியாகம் பண்ண மாட்டோமா? அப்படிங்கிற மனசு யாருக்கு வருது? சொல்ல புரியுதுங்களா? சுவிசேஷம் எருசலேமில் உள்ளவங்க சொத்து பத்தெல்லாம் விற்று தான் என்ன பண்ணாங்க? அனுப்பி வச்சாங்க. அந்த அன்பை உணர்ந்தவங்க பின்னாடி நினச்சி பார்த்தாங்க. பொதுவாக இந்த காலத்தில் செஞ்ச நல்லதெல்லாம் நினச்சி பார்ப்பாங்களான்னே தெரில. ஆனால் என் நேரத்தில் பெற்றோரை பார்த்து பிள்ளைகளை கேட்கக்கூடாது, நீ எனக்கு என்ன செஞ்சுட்ட பெருசா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ அவங்க செஞ்ச நல்லதை இவங்க நினச்சி பார்க்குறாங்க. எல்லாத்தையும் தாண்டி இயேசு பரலோகத்தில் செல்வந்தரா தரித்திரராக இருந்தாரா? யாரு இயேசு எப்படி இருந்தார் பரலோகத்தில்? அவர் செல்வந்தர், ஐஸ்வர்யவான். ஆனால் நம்மளை ரட்சிக்கிறதுக்காக அவர் என்னவானார்? தரித்திரர் ஆனார். இவங்க நல்லா இருக்கட்டும்ங்கிறக்காக நான் கொஞ்சம் தரித்திரன் ஆகிட்டு போயிட்டேன் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு வருது? மாசிடோனியன்ஸ், மக்கதோனியர்கள். இப்படி ஒருத்தன் தான் சாப்பிடட்டினாலும் பரவாயில்ல, அவங்க சாப்பிடட்டும், தனக்கு ட்ரெஸ் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, இந்த நியூ இயருக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கட்டும், நான் கொஞ்சம் என் வாழ்க்கையில் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் பரவாயில்ல, இவங்க நல்லா இருக்கட்டும்னு எந்த மனசு கிவிங்கில் நினைக்குதோ அந்த மனசை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மனசு சுத்தமாக இருக்குமா, பியோராக இருக்குமா. உங்களுக்கு உண்டானவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் சுத்தமாக இருக்கும். கை கழுவுறதுக்கு சானிடைசர் யூஸ் பண்ணலாம். இஃப் யூ வாண்ட் யுவர் ஹார்ட் டு பி சேஞ்ச்ட், ஃபாலோ த பிரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கிரைஸ்ட். வென் யூ கிவ் அபடன்ட்லி, உதாரத்துவமாய் மற்றவர்களுக்கு இறங்கும் போது நம்முடைய இதயம் சுத்திகரிக்கப்படுகிறது. அதுக்கு உதாரணம் யாரு? இவங்க கொரிந்தியருக்கு இவங்களை எழுதுறாரு. ஏன் எழுதுறாருன்னா, பாரியா எவ்வளோ சாட்சியாக இருக்காங்க, எவ்வளோ செஞ்சுருக்காங்க. இயேசு ஒருத்தனுக்குள்ளே வந்துட்டா அவன் கொடுக்குறவனா மாறிடுவான். நீங்கள் இந்த கொரிந்தியர் ஆட்கள் தரித்திரரை நினச்சிக்கோங்க அப்படின்னு லெட்டர் எழுதுறார். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதனால் நாட் ஓன்லி டைத் ஆண்டவர் செய்கிறது மட்டும் இல்லை, நம்மால் இயன்றதையும் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் என்ன பண்ணலாம், செய்யலாம். ஆண்டவர் அவங்கள ஒருபோது என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். கொடுங்கள், அப்பொழுது கொடுத்து ஒருவனும் இழந்து போனது இல்லை. சரிங்களா? பிசினித்தனம் பண்ணியும் வறுமையானவங்களும் இருக்கிறாங்க, வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டுன்னு வசனம் இருக்கு. புரியுதுங்களா? ஹவு டு மல்டிப்ளை மணி, கிவ் இட் டு அதர்ஸ். கொடுக்க என்ன பண்ணிடும், உங்களை ஆண்டவர் பார்த்துக்குவார். கொடுக்கும் பண்பிலே இதயம் சுத்திகரிக்கப்படுகிறது. இதை பற்றி தியானியுங்கள். மீண்டும் மதிய வேளையில் உங்களோடு நான் இணைகிறேன். எருசலேமில் உள்ள தரித்திரருக்கு கலாத்தியா நாட்டு சபை, கொரிந்து நாட்டு சபை உதவியாய் இருந்தார்கள். அதிலும் மக்கதோனியா நாட்டு சபை எல்லாவற்றிற்கும் மிஞ்சி என்ன பண்ணாங்க, உதவியாக இருந்தாங்க. சரிங்களா? ஆண்டவர் அப்படிப்பட்ட நபர்களாக நம்மளை மாற்றணுங்கிறத நான் வேண்டிக்கிறேன். லவ்ரி சர்ச்சுக்கு அடுத்து டிவைன் சர்வீஸ்க்கு போகணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்துக் கொள்ளுங்கள். மதிய நேரம் சந்திப்போம். நன்றி.